ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே அரௌண்ட் ஒரு 6:30 கிட்ட எந்திரிச்சேன். ஆக்சுவலா நான் எதுக்கு எந்திரிச்சேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதை நான் அப்கமிங்ல சொல்றேன். ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு காலையிலே வந்துட்டு என்னோட அந்த குருவி எல்லாம் நான் இருக்க வீட்டுக்கு வரோம்னா அந்த குருவிக்கு வந்து அரிசியும் தண்ணியும் எடுத்து வச்சேன். ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த ஹேபிட்டையே மறந்துட்டேன். என்னோட பழைய ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இந்த பழைய ஃபுல் வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். அதை சரி இன்னைக்கு மறுபடியும் இன்னையிலேருந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி அதை வச்சேன். நான் எதுக்கு இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துச்சேன்னா, நான் இன்னையில இருந்து ஒரு 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ண போறேன். அதுல இன்னைக்கு டே 1. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு நான் எந்த ஒரு நியூட்ரிஷன் கிட்டையும் கன்சல்ட் பண்ணல. நானா தான் பண்ண போறேன். பண்ணலாமா அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனா நான் நிறைய அந்த ஹெல்த்தி ஃபெமி இதுலலாம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்கலாம் ரொம்ப காஸ்ட்லியா சொல்றாங்க. அது கண்டிப்பா என்னோட பட்ஜெட்க்கு வந்து செட் ஆகாது. அதனால நானே தான் வந்துட்டு கூகுள் பண்ணி நம்ம இன்ஸ்டால யூடியூப்ல ஏதாவது ரீல்ஸ் பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் உண்மையா இல்லையான்னு செக் பண்ணி அப்படி நானா தான் பண்ண போறேன். மேஜரா நான் இதுக்கு வந்து யூஸ் பண்றது வந்து ஏஐ தான் யூஸ் பண்ண போறேன். ப்ரீவியஸா நான் வந்து சேட் ஜிபிடியை செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா சேட் ஜிபிடியை விட இப்போ டீப் சீக் வந்து நல்லா இருக்கு. அக்யூரேட்டா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கு. நான் அதனால அதோட ஹெல்ப்போட தான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண போறேன். மேஜரா நான் ஏஐ வந்து எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் சாப்பிடுற ஃபுட் மெனுல வந்து எவ்வளவு நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்கு, எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, கேலரிஸ் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு நான் மேஜரா யூஸ் பண்றேன். அதே மாதிரி என்னோட டயட்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா அதையுமே ஏஐ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சியா சீட் புட்டிங் வந்து நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி நான் அதுல சொன்னதுக்கு இதுல புரோட்டீன் லெவல் இல்லை, நீங்க இதோட ஒரு 2 பாயில்டு எக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் ஏஐ யூஸ் பண்ண போறேன். தேவைப்பட்டா இதுல நம்ம டயட் சார்ட் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஆனா வந்து எனக்கு அது செட் ஆகாது. ஏன்னா என் வீட்டுல என்ன இருக்கோ நான் அதை தான் சமைப்பேன். அதனால ஃபுட் மெனு மட்டும் நான் சொல்றதுதான். அது எவ்வளவு குவான்டிட்டி சாப்பிடணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கிறேன். இதோட ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்கமிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.